அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கு விலாக் ரீல் தங்களுக்கு லைக்ஸ் ஃபாலோ அதிகம் வர வேண்டும் என்ற மோகம், அந்த மோகம் தவறாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, தங்களுடைய விளம்பரத்தை மட்டும் மையமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நம் இஸ்லாமிய பெண்களுக்கு முந்தைய சஹாபி பெண்களுடைய நிலை, இன்றைய இஸ்லாமிய பெண்களுடைய நிலை வேறுபாடுகள் என்பது அதிகமாக மார்க்கத்தில் அனுமதிக்காததை, மார்க்கத்தில் தடுத்ததை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு உமாரா ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறு, அவர்கள் உஹுது போர்க்களத்திலும் ஹுனைன் போர்க்களத்திலும் கைபர் போர்க்களத்திலும் முக்கிய பங்களித்தவராவார். போர்க்களத்தில் அவரது ஒரு கையை இழந்தவராவார். எண்ணற்ற காயங்கள் ஏற்படுத்திய நிலையில் அவர்களுடைய நோக்கம் என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உஹுது போர்க்களத்தில் எத்திசை திரும்பினாலும் உமாரா அவர்கள் என்னை கவசம் போல் காத்து போரிடுவதை நான் கண்டேன். நபி அவர்களால் போற்றப்பட்டவர்கள், இஸ்லாத்திற்காக மார்க்கத்தினுடைய ஒளியை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்ற உயிரையும் உடலையும் அர்ப்பணித்த பெண்மணி, வீரத்தாய் என்று அழைக்கப்பட்டவர். நாம் இவரை போன்ற தியாகத்துடன் வாழாமல் இருந்தாலும் மார்க்கத்தை புறக்கணிப்பதை விட்டும் இஸ்லாம் பெண்களுக்கு கண்ணியம் என்று ஒன்று கொடுத்திருக்கிறது. அந்த கண்ணியத்தை சீரழிக்காமல் மார்க்கத்துடன் இணைந்து வாழக்கூடிய மக்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.